பூவோடு சேரும் நாரும் மணக்கும் என்பது போல தாய் தந்தையின் நற்கருணை பக்தி தாச்சியுசிலும் வளர செய்தது. நேசம் தடுக்கப்படும் போது விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை அன்றே விசுவாசிகளிடமிருந்து அறிந்தா புனிதர். கிறிஸ்துவின் பொருட்டு துன்புறும் நம்மை வலிமையாக்குவது நற்கருணை. ஆனால் மறைவான நம் திருப்பலியின் விருந்தில் பங்கு பெற இயலாத சிறையில் வாடும் விசுவாசிகளுக்கு உயிரளிக்கும் திவ்ய நற்கருணையை மறைவாக அவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். தந்தையே, நான் கொண்டு செல்கிறேன். நான் சிறுவனாக இருப்பதால் யாருக்கும் சந்தேகமே வராது. அதுவும் சரிதான். ஆனால் டார்சியூஸ், கவனம்! நீ பிடிக்கப்பட்டால் நிச்சயம் கொல்லப்படுவாய். எங்களோடு நீயும் விளையாடவா டார்சியூஸ்? நான் வர முடியாது, எனக்கு முக்கிய வேலை இருக்கு. முடிவில் டார்சியூஸ் கிறிஸ்துவன் என்பதை அறிந்து அவரை அடித்தார்கள். ஆனால் புனிதரோ நற்கருணை கீழே விழாமலும் அவசங்கை படாமலும் காப்பாற்ற தன் இதயத்தோடு நற்கருணையை அழுத்தி பிடித்தார். இறுதியில் ஒரு கிறிஸ்துவ போர் வீரனிடம் நற்கருணையை பத்திரமாக தந்துவிட்டு நற்கருணையின் மீது கொண்ட நேசத்தால் மரித்தான். சந்தன மரத்தின் வாசனையால் எத்தனை கொடிய பாம்புகள் சுற்றினாலும் சந்தன மரம் தன் தன்மையில் மாறாது. திரு அவை ஒரு சந்தன மரம். திவ்ய நற்கருணையாய் தூயவர் எங்களில் வாழ்வதால் நாங்கள் என்றும் வாழ்கிறோம்.